திருமாவளவன் கருத்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. தடுமாற்றம் இல்ல, தெளிவு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவு. யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க திருமாவளவன். தாவேக்காவும் திமுகவும் சேர்ந்து இருக்குன்னு பேசுறாரு. அவர் மிகப்பெரிய சூடான அரசியல்வாதி, ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. இங்க 3 பெரிய கட்சிகள், தாவேக்கா 35, திமுக 31 -6. அப்போ தாவேக்கா அணி 41 போயிட்டு, திமுக 25ல இருக்கு, என்டிஏ 27. இந்த 3 பிளாக்ல அவர் என்டிஏ ஜெயித்திடக்கூடாதுங்கிறதுக்காக ரியல் பொலிட்டிக்ஸ் ஒன்று பண்றாரு. திருமாவளவன் ரியல் பொலிட்டிக்ஸ் பேசுறாரு. வைகோ அதுல கோவப்படுறதோ ஆவேசப்படுறதோ அவர் எமோஷனலா பண்றாரே தவிர யதார்த்த களத்தை அந்த வைகோ புரியலன்னு அர்த்தம். திருமாவை வைகோ கூட மாணிக்கம் தாக்கூரும் சேர்ந்து அட்டாக் பண்றாரு. செல்வ பெருந்தகளை கூட ஒரு பேக்கிங் இல்லாத மாணிக் தாகூருக்கு திரும்ப ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்றது தாங்க முடியல. இந்த உயரத்துக்கு திரும்ப வந்தது பலருக்கு தாங்க முடியல, பிடிக்கல. விஜய் உண்மை நிலைமை என்னன்னு தெரிஞ்சும் ஒரு திசை திருப்புற மாதிரி டேக் டைவர்ஷன் நாட்டு பேசிட்டு இருக்கிறார். ஒருவேளை விஜய் இப்படி கணக்கு போடுறாரோ, இந்த கட்சியெல்லாம் வந்தனால ஸ்டாலின் செல்வாக்கு ஏறிட்டு ஸ்டாலின் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரா? தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. திருமாவளவன் கருத்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. தடுமாற்றம் இல்ல, தெளிவு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவு. யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க திருமாவளவன். இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுறாரு. தாவேக்காவும் திமுகவும் சேர்ந்து இருக்குன்னு பேசுறாரு. அவர் மிகப்பெரிய சூடான அரசியல்வாதி, ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. ஏன் 24 இப்போ உள்ள என்டிஏ அமைஞ்சிருக்கும்னா அவர் விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் தோத்திருப்பாரு. சிதம்பரத்தில் 70,000 ஓட்டுல பிசிகா தோத்திருக்கும், விழுப்புரத்தில் 1,00,000 ஓட்டுல தோத்திருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பொசிஷன் அவருக்கு தெரியுது. அப்போ அவருக்கு உண்மை நிலைமை தெரியுது. இங்க 3 பெரிய கட்சிகள், தாவேக்கா 35, திமுக 31 -6. எப்படியும் இந்த 6 கட்சிக்கு ஒரு 6 விழுக்காடு இருக்காது. அப்போ தாவேக்கா அணி 41 போயிட்டு, திமுக 25ல இருக்கு, என்டிஏ 27. அப்போ இந்த 3 பிளாக்ல அவர் என்டிஏ ஜெயித்திடக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவன் ஒரு ரியல் பொலிட்டிக்ஸ் ஒன்று பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தாவேக்காவும் திமுகவும் சேரணுங்கிறாரு. இது எமோஷனலா திங்க் பண்ணக்கூடிய அண்ணன் வைகோவுக்கு தெரியல. இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நம்ம மதிக்கிறோம். திரும்ப அவரை நம்ம ஒன்று விமர்சனமா சொல்லலை. ஆனால் எமோஷனலா திங்க் பண்ணக்கூடிய அவருக்கு தெரியல. பிராக்டிகலா திங்க் பண்ணக்கூடிய திருமாவளவனுக்கு தெரியுது. இன்னைக்கு உள்ள தமிழக அரசியல் என்ன களம் என்ன? யூபி மாதிரி கல்யாண் சிங், மாயாவதி, கன்ஷிராம், மாயாவதி, கன்ஷிராம், முலாயம் சிங் யாதவ், 3 சக்தி, 2 சக்தி சேர்ந்தா வெற்றி. பீகார் அரசியல் மாதிரி பிஜேபி, நிதிஷ், லாலு, 2 பேரும் சேர்ந்தா வெற்றி. அது பிஜேபி, ஆர்ஜேடி, ஜேடியு, நம்ம இப்போ அந்த இடத்துக்குள்ள லீடர்ஸ் மாதிரி இருக்கலாம். அடுத்து கர்நாடகா காங்கிரஸ், பாஜக, இவரு மதசார்பற்ற ஜனதாதளம் ஜேடிஎஸ், மதசார்பற்ற ஜனதாதளம் தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸ் ஜெயித்துட்டாப்புல. உடனே மதசார்பற்ற ஜனதாதளமும் பாஜகவும் சேர்ந்து 1-3 சேர்ந்து 2 தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இங்க நிலைமை. திருமாவளவன் என்ன சொல்றாரு? தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு பயம் இருக்குது. என்டிஏ கூட ஸ்டாலின் போனா 40 ஜெயித்துருவாங்கிற பயம் இருக்குது. அல்லது இப்போ இருக்க என்டிஏ மக்களவை தேர்தல் வரும்போது விழுப்புரத்துல இவரை 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல விசிகாவை 70,000 ஓட்டு வித்தியாசத்துல சிதம்பரத்துல தோக்கடிச்சிருவாங்கிற பயம் என்டிஏ மேல திருமாவளவனுக்கு இருக்குது. அதனால அவர் தாவேக்காவும் திமுகவும் சேரணுங்கிறார். அப்போ நீங்கெல்லாம் உங்க களத்துக்குள்ள இருந்துகிட்டு உண்மை நிலைமை என்னன்னு தெரிஞ்சு திருமாவளவன் பேசுறாரு. விஜய் உண்மை நிலைமை என்னன்னு தெரிஞ்சும் ஒரு திசை திருப்புற மாதிரி டேக் டைவர்ஷன் நாட்டு பேசிட்டு இருக்கிறார். அவர் கடந்த காலத்துல பேசினதை வச்சு அதைத்தான் பாக்குறாரு. அவர் உதாசீனப்படுத்தியும் எடப்பாடி பழனிசாமி அணி 27 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. ஸ்டாலின் அணி 31 எடுத்ததுல 6 கட்சி இவர்கிட்டே வந்தாச்சு. அப்ப இங்க நிலைமை மாறி இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி ஆட்டு ஸ்டாலின் 2வது இடத்துல இருக்கிறாரு. ஒரு அணி ஆட்டு எடப்பாடி அணி தான் 2வது இருக்குது. ஸோ இந்த உண்மையை திருமாவளவன் ஒத்துக்கொள்றாரு. அதுல திருமாவளவன் பதட்டப்படுறாரு. விஜய் ஒத்துக்கிட்டு பதட்டப்படாமலும் அதை ஏற்றுக்கிடாத மாதிரியும் ஒரு மாதிரி மறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இது நான் திரும்ப சொல்ற மாதிரி கர்நாடகா மாதிரி 3 சக்தி, விஜய் பெரிய சக்தி 40க்கு மேல போயிட்டாரு. ஸ்டாலின் 25ல இருக்கிறாரு. என்டிஏ ஒரு அணியா 27ல இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி
காங்கிரஸ், ஜனதா தளம், மதசார்பற்ற ஜனதா தளம் கர்நாடகா 3 சக்தி, பிஜேபி, சமாஜ்வாடி, மாயாவதி 3 சக்தி முன்னாடி இருந்த மாதிரி யூபி, லாலு, நிதிஷ், பிஜேபி 3 சக்தி மகாராஷ்டிரா, அதே இது பீகார், மகாராஷ்டிரா 3-4 சக்தி. இந்த மாதிரி பல சக்திகள் இங்க உருவாயிட்டாங்க. குறிப்பா ஒரு அணியாட்டு 27 விழுக்காடுல என்டிஏயும் இண்டிவிஜுவலா 25 விழுக்காட்டுல ஸ்டாலினும் இருக்கிறதா பார்க்கலாம். ஒருவேளை விஜய் வந்து இப்படி கணக்கு போடுறாரோ, இந்த கட்சியெல்லாம் வந்தனால ஸ்டாலினுக்கு செல்வாக்கு ஏறிட்டுன்னு ஸ்டாலினை பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரா? அதுதானே அவருடைய இல்ல, அதுல வந்து உண்மைக்கு புறம்பான உள்நோக்கத்தோட விஜய் அதை அணுகிறார். விஜய்க்கும் விஜய் சார்ந்தவர்களுக்கும் புரியும். ஆனா தெற்றி திருச்சி அது போலியா திமுகவை ஏற்றி பேசினா 4 பேர் அதுக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படைக்குள்ள அது பேசுறது தானே தவிர யதார்த்த களம் வந்து திமுகவை கூட்டணி இல்லாமலே விஜய் தோற்கடிச்சிட்டாரு. 35 வந்துட்டாரு. திமுக அணியை 31க்கு தள்ளிட்டாரு. அதுல இருந்து ஒரு 6-7 கட்சி இவர்கிட்ட வந்துட்டு அதுக்கு பிறகும் திமுக பலமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு விஜய் நினைச்சா இந்த கட்சிகளை சேர்த்தது விஜய மக்கள் மைனஸா பாக்குறாருன்னு ஒத்துக்கிறாங்களா? இந்த கட்சிகளை இழந்தது ஸ்டாலினுக்கு பிளஸ், காங்கிரஸ் ஒரு நம்பகத்தன்மையற்ற கட்சிகளை சேர்த்தது விஜய்க்கு மைனஸ் மக்கள் நினைக்கிறாங்களா? அப்படி இல்லை. அந்த கட்சிக்கும் எல்லாம் 6 பேருக்கும் ஒரு 6 விழுக்காடு ஓட்டாது இருக்கும். அப்போ 40 விழுக்காடு ஓட்டுக்கு மேல விஜய் பலமா இருக்காதான் நான் பாக்குறேன். அப்ப நீங்க இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய நீங்க கூட்டணி இல்லாம தோத்து போய் 25 விழுக்காடுக்கு போன ஸ்டாலினே போட்டியா பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க வைகோவை சொல்றீங்க. திருமாவை வைகோ கூட மாணிக்கம் தாக்கூரும் சேர்ந்து அட்டாக் பண்றாரு. மாணிக்கம் தாகூர் வந்து திருமாவை அட்டாக் பண்றது வந்து ஒரு அகில இந்திய அரசியல் இருக்குது. திருமா ஒரு டால் பொலிட்டிக்ஸ் நிமிந்து ஒரு லீடரா பாக்குறதுக்கு டெல்லியில 4 பேரை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பதவி வாங்கி வந்த நியமன பதவி மாணிக் தாகூருக்கு வந்து, அதுவும் செல்வ பிறந்தகளை கூட ஒரு பேக்கிங் இல்லாத மாணிக் தாகூருக்கு வந்து திருமா ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்றது தாங்க முடியல. திருமா டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. இன்னைக்கு அந்த டால் பொலிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணி தானே SC/ST கமிஷன்ல தமிழ்நாடு இதுல வந்து திருமாவையும் ரவிக்குமாரையும் போட்டிருக்கிறாரு தமிழக அரசு. விஜய் பிளஸ் தனபாலையும் ஆராசாவையும் போட்டிருக்கிறாரு. அது ஓகே. திமுகவுக்கு ஒன்று, அதிமுக பிரதித்துவம் கொடுத்திருக்காரு. விசிகாவுக்கு 2 பேர் பிரதித்துவம் கொடுத்திருக்காருல்ல. ஸோ அந்த பிரதித்துவம் 2 பேர் அவங்க கொடுக்குறாருன்னு சொன்னா திரும்ப தங்களுக்கு தேவையான ஒரு அலைங்கிற அளவுல தானே திருமாவை வந்து விஜய் பார்க்கிறாரு. ஸோ திரும்ப இந்த இதை பயன்படுத்தி ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அவர் வந்து விழுப்புரம் சிதம்பரத்துல விஜய்க்கு வந்து ஸ்டாலினுக்கு செல்வாக்கு கிடையாது. ஸ்டாலினை விஜய் வந்து நல்ல லீடிங்ல வட சென்னை, தென் சென்னை இங்கெல்லாம் தோக்கடிச்சிட்டாரு. ஆனா விழுப்புரம் சிதம்பரத்துல விஜய்க்கு வந்து ஸ்டாலினுக்கு செல்வாக்கு கிடையாது. அப்போ நம்ம விஜய் கூட நின்று எடப்பாடி, அன்புமணி, மோடியை சந்திச்சா விழுப்புரத்துல 1 லட்சம் ஓட்டுலையும் சிதம்பரத்துல 26 ஓட்டுலையும் தோத்து போகும்னு திருமாவளவன் சகோதரர் அச்சப்படுறாரு. அப்போ காங்கிரஸ் திமுக இருந்ததுன்னா ஜெயித்தரலான்னு அவர் நினைக்கிறார். இதுல நீங்க சொல்றது இதான் உண்மை. இந்த உண்மை வந்து மாணிக் தாகூருக்கு தெரியல, வைகோனுக்கு தெரியல, விஜய்க்கு தெரியாம இருக்காது. உளவுத்துறை அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவருக்கு தெரியாம இருக்கிறாரு. அவர் மறைக்க பாக்குறாரு, அவ்வளவுதான். இதுல நீங்க சொல்றது திரும்ப அப்படியே ஒரு மாதிரி பிளே பண்றாருங்கிறது புரியுது. ஆனா பலர் கிண்டல் பண்றாங்களா, அது எப்படிங்க திமுக ஒரே கூட்டணி? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் திருமாவளவன் கருத்துல நியாயம் இருக்குங்க. நான் வந்து பறையர் மறையர் இந்து சர்மத்துல ஒரு இதா உயரிய விளிம்புகள் கொண்டவர், சிவனின் சமூகம் பறையர் சமூகங்கிறதுல நான் உறுதியா அவங்களுக்கு அந்த பெருமையும் அந்த இதையும் கொடுத்து பேசக்கூடியவன் தான் நான் என்னைக்குமே. அதே மாதிரி திருமாவளவன் வந்து மோடி பிரதமரை ஏற்றுக்கிட்டு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கிட்டு மற்ற இந்துத்துவ இதை அரசியலை ஏற்றுக்கிட்டு வந்தா அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட மோடி கிட்ட கொடுக்கணுங்கிறத மோடி கிட்ட நான் என்னோட கருத்தா தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கக்கூடியவன் நான். எனக்கு அதுல மறைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. பறையர் சமூகம் வந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரம் பெற்றதுல எனக்கு வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி தான். நான் தான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த சர்க்கிள் வில் கம் ரவுண்டுன்னு சொல்லியிருப்பேன். முதற்கட்டம் முதலியார், வெள்ளாளர், நாட்டுக்கோட்டை செட்டியார்னு அந்த அப்பர் இதுல உள்ளவங்க அதிகாரம். அடுத்த கட்டம் ஓபிசி, அந்த முக்குலத்தோர், வன்னியர், வெள்ளாள கவுண்டர், இந்த இது சர்க்கிள். 3வது சர்க்கிள் பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர். இதுல பறையர் இதுல டாமினண்டா வந்துட்டாங்க. ஸோ இந்த சர்க்கிள் வில் கம் ரவுண்ட் இப்படிதான் வரும்ங்கிறது பொலிட்டிக்கல் இது வரும். இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அடுத்த ஆளுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் வந்து இந்த அரசை முடிவு பண்ணதுல இந்த அட்டோர்னி பிரிவு சமூக மக்களோட வாக்குகள் அதிகம். திருமாவளவன் அதை மறைக்க பார்க்கிறார். அதான் உண்மை. ஆக்சுவலா வந்து திருமாவளவன் வந்து இது காட்டுமன்னார் கோயிலில் நின்று இருப்பாருன்னா
போலரைசேஷன் வேற மாதிரி போயிருக்கும். அவர் நிற்காதது கணிசமான பறையர் சமூக வாக்கு வந்து அவர் நின்னா இடைநிலை ஜாதிகள் ஓட்டு என்டிஏக்கு போயிருமோன்னு பயந்து நிற்காதது வந்து இந்த சூழ்நிலை வந்தது. ஸோ இந்த வாக்குகளும் கிடைச்சிருக்கு, அதுக்கு தக்க ஒரு அதிகார இதையும் கொடுத்திருக்கிறாரு. அரசியல் சூழ்நிலையில 108 நின்று போனதுனால திருமாவளவனுக்கு ஆன் ஹிஸ் ஓன், ஆன் ஹிஸ் ரைட். இப்ப நீங்க 128 வந்து கொடுத்தாருன்னா அர்த்த மெர்சி ஆஃப் விஜய். 108 வந்து கம்பல்ஷன், கொடுக்கல எடுத்துக்கிட்டாங்க, முஸ்லிமுக்கு கொடுக்கல எடுத்துக்கிட்டாரு. நீங்க 128 இருந்து கொடுத்தாருன்னா கொடுத்தாரு பெருந்தன்மை, இது கம்பல்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை. அப்போ அந்த ஒரு உயரத்துக்கு இன்னைக்கு விசிகா வந்துட்டாங்க. இது ஜாதி அடுக்குல ஹேட் பாலிசில ஹேட்டர்ஸுக்கு பிடிக்கல. நம்ம உண்மையை சொல்றோம், ஹேட்டர் கிடையாது. திருமாவளவன் சமூகம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பறையர் சமூகம் மக்கள் வந்து விசிகா நிர்வாகிகள், மற்றவங்களும் இருப்பாங்க, பெரும்பாலும் பறையர்கள். திருமாவளவன், விஜய், வன்னியரசு இவங்க படத்தை வச்சு தென் மாவட்டம் ஃபுல்லா போட்டு தங்கள் ஐடென்டிட்டியோட அந்த இதை வந்திருக்கும். கக்கன் வந்து காங்கிரஸ் ஐடென்டிட்டி, காமராஜருக்கு ஒரு லாயலிஸ்ட். பரமேஸ்வரன் ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு பிக் பண்ணி காமராஜ் போட்டாரு. அவருக்கும் குடும்ப பின்னணி இருக்கு, மெரிட் இருக்கு, அதை நம்ம மறுத்து சொல்ல வரல. ஜோதி மங்கராஜன் ஒரு அன்எஸ்யூமிங் பர்சன் போட்டாரு, அவங்களும் ஹெல்த்ல நல்லா செயல்பட்டாங்க. இது சிவசண்முகம் பிள்ளை லீடர். பட் எல்லாமே காங்கிரஸ் ஒரு இம்ப்ரெஷன், பொதுத்தள கட்சிக்குள்ள ஒரு காமராஜ் ஆதரவாளர் லெவல் தான் அது இருக்கும். அந்த கட்சியை கைப்பற்றின காமராஜ் ஆதரவாளர் தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல அசெப்டிவா ஒரு விசிகாவுக்கு ஒரு மினிஸ்டர், அது வந்து எங்களுடைய 2 சீட்டு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது, அதற்கு நீங்க எங்களுக்கு அமைச்சரவை பதவி தந்திருக்குன்னு சொல்லும் போது அரசியல் அரங்கத்தில் ஒரு கூட்டணி அமைச்சரவை, அந்த கூட்டணி அமைச்சரவையில பறையர் கம்யூனிட்டி வந்து அந்த ஹோல் ஐடென்டிட்டியோட அசெப்டிவா ஒரு அமைச்சரை எடுத்துட்டாங்க. ஆராசாவை சின்ன வயசுலேயே கலைஞர் டெல்லியில் அமைச்சராக்குனதெல்லாம் கலைஞருக்கு ஒரு இதுதான். சத்தியமணி முத்துவ எம்ஜிஆர் அரசின் ஆட்சி அதிகாரத்தில் வச்சதெல்லாம் எம்ஜிஆர் அதை கட்சியில் இது பண்ண மாதிரி தான். இவர் அருணாச்சலத்தை பண்ணது காங்கிரஸ்னாலும் கூட ஐயா மூப்பனார் பவர்ல மரண சந்திரசேகர் அம்மையாருக்கு எதிராக ஐயா மூப்பனார் வந்து தனக்கு வேண்டிய ஒரு தேவேந்திர குல வேளாளரை இது பண்ணதுதான். இப்ப அப்படி இல்லை, முழுக்க ஒரு அவங்களோட அரசியல் வெற்றி அதிகாரத்தின் அடையாளம், சந்தேகமே இல்லை. சோ இந்த உயரத்துக்கு திரும்ப வந்தது பலருக்கு தாங்க முடியல, பிடிக்கல. நாம என்டிஏ கிட்ட இவரு ஒன்னா இருந்திருக்கும்னா 1,00,000 ஓட்டுல தோத்திருப்பாருன்னு சொல்றதும் உண்மை, நம்பி சொல்றோம். அது திருமாவுக்கும் தெரியும். 76 ஓட்டுல திருமா தோத்திருப்பாரு, 1,00,000 ஓட்டுல ரவிக்குமார் தோத்திருப்பாரு. அதுதான் ரிசல்ட். ஆனா நீங்க ரிசல்ட்டை பாக்குறீங்களா? நான் காட்டுறேன் அந்த ரிசல்ட்டை. நீங்க டீம்ல உள்ள ஒரு மெம்பர்கிட்ட காலையில எடுத்து கொடுப்பான், உடனே அவன் எடுத்து அனுப்பிட்டான். என்ன பாருங்க, ரவிக்குமார் 4,77,000 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. ஜே பாக்கியராஜ் ஏடிஎம்கே 4,00,000 ஓட்டு எடுத்திருக்காப்புல. முரளி சங்கர் பாமக 1,81 எடுத்திருக்காப்புல. இவங்க 2 பேரும் ஒன்னா நின்றுப்பாருன்னா 1,10,000 ஓட்டுக்கிட்ட 1,00,000 ஓட்டுக்கு மேல ரவிக்குமார் தோத்திருப்பார். இதுதான் உண்மை நிலைமை. அடுத்தாலும் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். இதுல அடுத்து தொல் திருமாவளவன் 5,00,000 ஓட்டு எடுத்திருக்கிறார். ஏடிஎம்கே சந்திரஹாசன் 4,00,000 ஓட்டு எடுத்திருக்கிறார். கார்த்தியாயினி அண்ணாமலை கேண்டிடேட், அவங்க வந்து 1,68,000 ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து கிளியர் கட்டா என்டிஏ ஒன்னா இருந்திருக்கும்னா ஒரு 70,000 ஓட்டுல தொல் திருமா தோத்திருப்பாரு சிதம்பரத்தில். இதுதான் உண்மை நிலைமை. நான் அவங்க பவர்ஃபுல்லா அமைச்சர்ல பெறத இது பண்றேன், அது தலித் எம்பவர்மெண்ட் நான் வரவேற்கிறேன், அது வேற விஷயம். பட் யதார்த்த கள நிலவரம் இதுதான். இன்னைக்கு இந்த பகுதியில் நீங்க வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்க. இங்க குளத்தூர்ல சிட்டி விஜய் பெரியாள், இந்த பகுதியில் விஜயோட ஸ்டாலின் தான் பெரியாள். விழுப்புரம் சிதம்பரத்தில் விஜயோட ஸ்டாலின் தான் பெரியாள். இது திருமாவுக்கு தெரியும். நான் வந்து மைக்ரோவா இதான் சொல்றேன், விஜய் நம்பர் 1ங்கிறத மதிச்சு தான் சொல்றேன். அதுல நம்ம ரிசல்ட் வந்த முறை நம்ம பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லை. யதார்த்தம் எதுங்கிறத தரவுகளோட தான் அடுத்தால பேச முடியும். அப்போ திருமாவளவன் பேசுறதுக்கு காரணம் இந்த விஷயம் அவருக்கு தெரியுது. ஸோ நாம வந்து மும்முனை போட்டின்னா நாம விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல மோடி பிரதமர்ங்கிற அணிகிட்ட நம்ம தோத்துருவோம்னு அவருக்கு தெரியுது. அந்த மோடி இங்க பெரிய லெவல்ல என்டிஏவோட நம்ம 2 தொகுதியிலையும் இருக்கிறாரு. அது கழிஞ்ச முறை அவங்க வேறுபட்டு நின்றனால தான் நம்ம தப்புணுங்கிறது அவருக்கு தெரியுது.
அதையும் தாண்டி சென்னையில ஸ்டாலினோட குளத்தூருங்கெல்லாம் பெரிய செல்வாக்கா இருக்கக்கூடிய விஜய்க்கு விழுப்புரம் சிதம்பரத்துல ஸ்டாலினோட குறைஞ்ச செல்வாக்குன்னு தெரியுது. அப்போ இப்ப இருக்க அணியில நின்னோம்னா 1 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டுல என்டிஏ கேண்டிடேட் அதிமுக பாமக மோடி பிரதமர்ல அடிபட்டு போகணும்னு தெரியுது. ஸோ அவர் ஷ்ரூடு கிளவர், ரொம்ப இன்டெலிஜென்ட். சமூகமே பரையர் சமூகமே இன்டெலெக்சுவல்ஸ் நிறைஞ்ச ஒரு சமூகம் தான். நான் அது அவங்களெல்லாம் மதிக்கிறேன். என்னைக்கு உண்மையை சொல்றேன், நான் என்ன மதிக்கிறதுக்கு உண்மையை சொல்றேன் அந்த சகோதரர்களை பற்றி. ஸோ இதுதான் யதார்த்த நிலைமை. இப்போ நாம ஒரு சிலர் இவரை தள்ளி விடணும்னு பேசுறாங்க. இந்த அரசியல் நகர்வுல திருமாவளவன் ரியல் பொலிட்டிக்ஸை பேசுறாரு. அதனால வைகோ அதுல கோவப்படுறதோ ஆவேசப்படுறதோ அவர் எமோஷனலா பண்றாரே தவிர யதார்த்த களத்தை அண்ணன் வைகோ புரியலன்னு அர்த்தம். இது கர்நாடகா மாதிரி 3 ஃபோல்ட்ஸ், 2 ஃபோல்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டுன்னா 3வது ஃபோல்ட்ஸ் அவுட். இப்போ இதுக்குள்ளார அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கா சார்? தாவிகா கூட்டணிக்குள்ளார யாரு விஜயோட விசுவாசின்னு அப்படி ஒரு சண்டை நடக்கிற மாதிரி? விசுவாசி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்கவுங்க லாபத்துக்கு அரசியல் பண்ணுவாங்க. விஜய் அவர் லாபத்துக்கு அரசியல் பண்ண மாதிரி திருமா அவர் லாபத்துக்கு அரசியல் பண்ணுவார். திருமாவளவன் ஆகட்டும், மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், தினம் திமுக. மாணிக்க தாகூர் ஒரு நியமன தலைவர் தான். மாணிக்க தாகூர் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி 1 விழுக்காடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது 1/2 விழுக்காடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து விஜய் வசந்தகுமார் எம்பிஆர் கூட இடத்துல இருந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். மீதி ஒட்டுமொத்த தமிழகத்துல இருந்து 1/2 விழுக்காடு ஓட்டு தான் திமுகவுக்கே கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அது 1 விழுக்காடு தான் அவங்களுக்கு போடுறேன். ஏன்னா அந்த ஓட்டு 35 எங்க இருந்து விஜய்க்கு அந்த ஓட்டு தானே விஜய்க்கு வந்தது. மிச்சம் 1 விழுக்காடு தான் ஸ்டாலினுக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இதெல்லாமே சேர்த்து 6 கட்சியால ஒரு 6 விழுக்காடு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதனால தான் ஸ்டாலினை நான் 31 இருந்து 6 குறைச்சி 25 தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. விஜய் 40 தாண்டிட்டாரு. 40 தாண்டினவருக்கு எப்படி 25 இணையா இருக்க முடியும்? என்ன லாஜிக் இருக்கு? அவரே போட்டு பேசிட்டு இருக்கல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன குளத்தூர் மட்டும்தான் தமிழகமா? இது இவர் சிவசங்கர் ஹெவி ஓட்ல ஜெயித்திருக்கிறாரு. திருமா சப்போர்ட்லையும் வன்னியர் சப்போர்ட்லையும் அவங்க சட்டசபையில பேசுறாரு. அது தமிழகம் இல்லையா? அந்த பகுதியில் ஸ்டாலின் விழுப்புரம் சிதம்பரம் பகுதியில விஜயோட செல்வாக்கான தலைவராக ஸ்டாலின் தானே இருக்கிறாரு. அந்த இடம் தான் கண்ணை உறுத்துது திருமாவளவனுக்கு. ஸ்டாலினோட செல்வாக்கு குறைஞ்ச விஜயை வச்சுக்கிட்டு இங்க நம்ம என்டிஏட்ட தோத்து போவோமே, 1 லட்சம் ஓட்டு, லட்சக்கணக்கான ஓட்டுல மோடி பிரதமருங்கிற அணி விழுப்புரம் சிதம்பரத்துல தட்டி தூக்கிறோமே, அதனால அவர் தாவேக்காவும் திமுகவும் சேரணும்னு அவர் நன்மைக்காக அவர் இடத்துல இருந்து பேசுறாரு. நம்ம கருத்து குளத்தூரை பற்றி விஜய் சொல்றது கரெக்ட் தான். ஆனா விழுப்புரம் வேற, சிதம்பரம் வேற. குளத்தூரோட தன்மையில விழுப்புரம் சிதம்பரமும் இருக்கலைங்கிறதா உண்மை. இதுல உண்மையோட என்ன சொல்றாங்கன்னா, போற போக பார்த்தா விஜயே எடப்பாடி ஸ்டாலினை சேர்த்துருவாங்க போல, திமுக அதிமுக கூட்டணி அமையறதுக்கு ஒரு வழிவகை செய்யறாருன்னு சொல்றாங்களே. அது இடைத்தேர்தல் அமையாது, உள்ளாட்சி தேர்தல் அமையாது, பொது தேர்தல் அது அமைஞ்சுதான் தீரணும். அது அமைஞ்சிருங்கிற பயம் திருமாவளவனுக்கு யதார்த்தமான நியாயமான சரியான பயம் திருமாவளவனுக்கு இருக்குது. அதனாலதான் திருமாவளவன் 3 பெரிய சக்திகளுங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில வரணுங்கிறத திருமாவளவன் பிராக்டிகலா பேசுறாரு. அதுல உடனே வட துருவம் தென் துருவம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த துருவத்துல இருந்து ஏன் அந்த துருவத்துக்கு போனீங்க அப்படின்னா, தோத்துட்டதுனாலதான் நாங்க போனீங்க. வைகோண்டனை தான் கேட்கிறேன். அப்ப 25ல இருக்கிறாரு அவருங்கிறதான உண்மை, 27ல என்டிஏ இருக்குங்கிறதான உண்மை. என்டிஏ கட்சிகள் இன்னொரு அணிக்கு போகலையே, அவங்க 27 எடுத்து இருக்காங்கிறதான உண்மை. அந்த கட்சி மாறினது எடப்பாடிக்கு சிம்பதி கொடுக்கணும்ல அவங்க கிளைம் பண்றாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.